இன்னொரு செல்போன் சார்ஜ் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அவரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். தேவரின் பகற்காலத்தில் கிருபையை தருகின்றீர். இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறதே. இரவினில் பாடும் பாட்டு எந்தன் வாயினில் இருக்கிறதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதருதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை முதல் நீங்கள் அநேக பரிசுத்தவான்கள் மூலமாக தேவனுடைய வார்த்தைகளை பேசி கேட்பீர்கள். தொடர்ந்து இயேசு கிறிஸ்து தேவன்தான் என்கின்ற தலைப்பின் 4வது செய்தியாளரை நான் அழைக்கின்றேன். ஆகவே நீங்கள் மட்டுமாய் உட்படுத்துவதைப் போல இந்த மாலைகளிலேயும் ஒத்துழைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். குன்றத்தூர் பகுதியிலே தேவனுடைய பணிகளை செய்து வருவதான சகோதரர் சந்திரசேகர் அவர்களை நான் இந்த மதிய பகுதியை துவக்கி வைக்கும்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியாக அன்பு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் நீதி நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, காலை மட்டுமாக பிதாவே உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்டு உங்களுடைய மெய்யான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளும்படியாக நீர் தந்த இந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் கூட உங்களுடைய குமாரர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் தேவனாக இருக்கிறார் என்ற
சத்தியங்களையும் பிதாவே நாங்கள் கேள்விப்பட்டு பிதாவே நாங்கள் மற்றவர்களுக்கு அதை அறிவித்து இந்த உலகத்திலே வசனங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிற ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லும்படியாக எங்களுக்கு வாய்ப்புகளை தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் காலை மட்டுமாக இந்நேரம் வரைக்கும் கேட்ட வசனங்களுக்கு கூட நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நீங்கள் எங்களுக்கு வாய்ப்புகளை தாரும். வந்த எங்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உற்சாகத்தினால் நிரப்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜெபத்தை ஏறடிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே. சகோதரர் கிறிஸ்டியான் மேற்கு மாநில பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை பவுலூர் பகுதியில் செய்து வருகிறார். சென்னை தோற்று வேதாந்த பகுதியில் படித்த மாணவர்கள் இயேசு கிறிஸ்து தேவன்தான் என்கின்ற தலைப்பில் அவர் பேசுவதாக I call for the Christian to come and deliver the God's word. That Jesus Christ is God. கிறிஸ்து இயேசுவாய் தேவனுடைய பிள்ளைகளாய் கூடி வந்துள்ள தெய்வ தாசர்கள் மற்றும் சபையார்கள் அனைவருக்குமே உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவினுடைய பெயர் நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவனுடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கற்றுக்கொள்ளும்படியாக இந்த ராமபுரம் கிறிஸ்தவ சபையார்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த கருத்தரங்கு பொங்கல் பகுதியில் கூடுகிற கிறிஸ்தவ சபையார் மாற்றமல்ல இங்கே வந்திருக்கிற அனைவரும் சார்பாக அடியை நடிகை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனாலும் கூட இயேசு கிறிஸ்து தெய்வனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க நிறைய பேர் மத்தியில் இது கொண்டுதான் இருக்கு. அதுக்கு முன்பதாக நாம் இந்த காரியத்தை கொடுக்கும்போதாக அப்போஸ்தலர் பவுல் அவர் 1:14 அதிகாரம் 40 வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது என்ன இருக்கும்னு சொல்றாங்க, சகலமும் நன்மைக்கும் கிளம்பிருக்கும் சொல்றாங்க. நீங்க எந்த காரியம் செய்தாலும் சரி, அந்த 1:14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க ஒரு மிகப்பெரிய விவாதம் நடக்கும். அந்நிய பாசம் தான் அதில் பவுல் கடைசி கூட கொடுக்கும் போதே நீங்க எதை செய்தாலும் அது எப்படி கொண்டு நான் பெரியவ நீ பெரியவ என்னுடையதான் பெருசு உன்னுடையதான் பெருசு அப்படிங்கிற வார்த்தைகளை கிடைக்கலாமல் நீங்க என்ன செய்தாலும் தேவனுடைய நோக்கத்திற்கு பிரியமா இருக்கணும், அது சகலமும் நல்லொழுக்கம் இருக்கணும்னு சொல்றாங்க. இதான் அந்த பாடத்தினுடைய கிறிஸ்தவ சபையார் ஊழியர்கள் தேவனுடைய பணி செய்யக்கூடிய தேவனுடைய தாசல இருக்கிற நாம் முதலாவது ஊழியம் செய்வதாக இந்த வசனத்தை எல்லாரும் தெரிந்து கொண்டாட்டா ஊழியத்தை ஒழுங்கா செய்ய முடியும், இல்லையா கண்டிப்பா செய்ய முடியாது. 1 பேதுரு 4:11 எல்லா சகோதரர்களையும் படிச்சுட்டே. ஆனா அவருடைய பாடத்துடைய முதல் சிறப்பாக பாருங்க, ஒருவன் போதித்தால் எப்படிங்க, ஒருவன் போதித்தால் என்ன செய்யுங்க, வேத வாக்கியம்படி போதிக்கிறான். இந்த வேதத்தில் 66 புத்தகம் இருக்கு. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 20. இந்த 66 புத்தகங்களுமே இது வேண்டாம் அது வேணும் அப்படின்னு தள்ள முடியாது. பழைய ஏற்பாடு பிரதேச புதிய ஏற்பாடு சொல்லப்பட்டிருக்குது. இவைகள் திருஷ்டாந்தங்களாலும் எச்சரிப்பு உண்டாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அப்படியானால் இன்றைய நம்முடைய பாடத்துடைய முதல் கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து தேவனா அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில் என்ன, இயேசு கிறிஸ்து தேவன் தான். அது எந்த வித மாற்றமே இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க 100% நம்மளுமே நம்புறப்ப 100% என்ன, 1000 லட்சம் கோடி பில்லியன் டில்லியன் எத்தனை வேணாலும் போய்க்கோங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன் தான். அது மாற்றமே இல்லை. ஏன்னா கொலைசை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாத்தீங்கன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம். இப்ப நான் முழுமைங்கிற வார்த்தைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன, பரிபூர்ணம். பரிபூர்ணங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அதுல குறைவே இல்லையா, முழுமை அடைந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இயேசு கிறிஸ்து தேவன் தான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு என்ன பிரச்சனை? நீ நிறைய பேர் ஏன் விவாத பொருள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற பாடத்தை நினைச்சு போறது படிக்க போறேன். முதலாவது பாத்தீங்கன்னா நாம் வேதத்துல நமக்கு தெய்வம் கொடுத்த வாக்கியங்கள் என்ன பாருங்க. உதாரணமா இந்த வேத வசனங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இஷ்டத்துக்கு பயன்படுத்த முடியாது. நானாலும் சரி நீங்களாலும் சரி. ஏன்னா இயேசு சொல்லிட்டாங்க, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க கொண்டிருக்கிறது நான் சொன்ன வசனங்களோட கடைசி நாளில்
இங்க இருக்கிற பேசின அத்தனை சகோதரருக்கும் எனக்கு ஜெயித்த சொல்றேன், நாம் இங்க என்ன தவறா பேசினா கூட இஸ் a judgment day. நம்ம அனைவரும் முன்னாடி நிற்கும், தப்பிக்கவே முடியாது யாராலும் சரி. சரி, இந்த வசனத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது பாருங்க. உபாகம புஸ்தகம் 29:29 சொல்றாங்க, தேவன் இந்த மறைவான யார் தெரிந்தாங்க? கர்த்தர் தெரிந்தார். வெளிப்படுத்தப்பட்டவர்களோ நமக்கு வேதத்துல என்ன எழுதி கொடுத்தாரோ அதை படித்து அதன்படி நடப்பதான் நம்முடைய வேலை. நம்ம அதிகமான நிதானமாக பண்றது நம்முடைய வேலை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தமிழ் பையன் நிறைய மிஸ்டேக் சொல்றாங்க. ஓகே ரைட், இப்ப தமிழ் பையன் மிஸ்டேக் தமிழ் பையன் தொடக்கூடாது, நேரம் இங்கிலீஷ் போயிடும். இங்கிலீஷ் பையன் தப்பா, கிரேக் பையன் போயிடும். ஆனா இந்த பைபிளை எழுதி கொடுத்தாங்கன்னா நாம் இதில் என்ன புரிந்து கொண்டோமோ அந்த அளவுக்கு தான் போகும், அதை தாண்ட வேண்டாம். ஏன்னா மறைக்கப்பட்டது யாரும் இருக்கிறாங்க, தெய்வனுடைய. மறைக்கப்பட்டதை போய் நாம் ஆராய்ச்சி பண்றது நம்முடைய வேலை இல்லை. இப்ப நமக்கு என்ன எழுதி கொடுத்துருக்காரோ அதை மட்டும் நீங்க படித்து அதை புரிந்து கொண்டு அது தேவனுக்கு ஏதுவா இருக்குதா முயற்சி பண்ணும். நம்முடைய சுயநலத்துக்காக வேதத்தை பயன்படுத்துவோம். அப்படி பயன்படுத்துவோம்னால் தேவனை கண்டிப்பா நம்ம கொண்டு போனேன். உதாரணம் பார்த்தீங்கன்னா சில வசனம் சொல்லியிருக்கேன். உபாகம புஸ்தகம் 4:2 வசனம் குறிச்சு வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 30:5-6 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:18-19 இந்த வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றை என்ன சொல்றாங்க, கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாது. இதுதான் அவருடைய பாட சாராம்சம். நானும் சரி நீங்களும் சரி, என்ன கூட்டக்கூடாது, என்ன குறைக்கூடாது. அந்த வேதத்துல அந்த வார்த்தையோட அளவு இருக்குது, அர்த்தம். இதனுடைய அர்த்தம் இவ்வளவுதான், நான் இதோட தான் புரிஞ்சுக்கணும். நாம் அதை அதிகமாக கூடாது, விவாத பொருளாக்கி நம் பக்தி வித்து இல்லாத காரியம் செய்யனால அது பிரயோஜனம் இல்லை. இப்ப தேவனுடைய வார்த்தை அப்படியே இருக்குன்னா அப்படியே சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து தேவனா ஏத்துவாங்க முடிச்சு. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா? ஆமா. இயேசு கிறிஸ்து மனிதனா? ஆமா. மூணு பேர் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கு. நாம் சில பேர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா தேவன் இல்லைன்னு சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து தேவனா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருக்கார், இயேசு கிறிஸ்து மனிதனாகவும் இருக்கார். இதுக்கு ஆதாரம் இருக்குதுங்க, நம்ம யாரும் மாற்ற முடியாது. சரி, உதாரணம் பார்த்தீங்கன்னா 1:4 ஏன் இந்த விவாத பொருள் இருந்ததுன்னா நாம் சில பேர் எதிர்ப்படுறதுக்கு மிஞ்சி என்ன செய்யறாங்க, என்ன குடியிருப்பா இருக்கனால அந்த விவாதம் இல்லை. அதை அளவை எண்ணி பாருங்க. உலகத்தார் ஒரு பழம் வச்சிருக்காங்க, அளவுக்கு மீன் 50 கூட. நீங்க சாப்பாடு இப்ப போட்டாங்க, எவ்வளவு சாப்பிட முடியுது என்று வயிறு என்ன ஏற்றுக்கணுமோ அவ்வளவு சாப்பிட முடியும். அதுக்காக சிக்கன் நிறைய சாப்பிட முடியுமா? முடியாது. வேத வாக்கியம் கூட அப்படித்தான். உங்களால எந்த அளவுக்கு உள்ளான மனசு புரிந்து கொள்ள சக்தி இருக்குதோ, தேவன் யாருக்கு எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரோ அவரால் புரிந்து கொள்ள முடியும். நான் பெரியவன் நீ பெரியவன் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி உங்களை புரிந்து கொள்ள சக்தி இல்லைன்னா தேவனை மண்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனே எனக்கு என்ன செய்யும், ஞானத்தை கொடு, புரிந்து கொள்ள சக்தி கூட கேட்கும். அதை விட்டு போட்டேன் நான் சொல்ற பிரச்சனை சொல்ற பிரச்சனை இது எந்த மாற்றமே எந்த ஒரு விவாத பொருளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டோம்னா நம்முடைய விசுவாசம் வீணா போயிடுச்சு. அப்ப நீங்க வல்ல இருக்கிற சபையால வீணா போயிடும். சபை மக்கள் நினைச்சாங்க அதே உபதேசம் பின்பற்றாங்க. பாருங்க, எபிரேயர் 13:16 நீங்க வல்ல இருக்கக்கூடிய சபை மக்கள் கெட்டு போனது யார் பொறுப்புங்க? ஊழியர்களே நீங்க தான் பொறுப்பையா. ஏன்னா உங்களை நடந்தவர்கள் உங்கள் ஆத்மாக்கு என்னவாங்க உத்தரவாதம். அவங்க தான் அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம். டாக்டர் சொல்றாங்க ஒரு கிரிட்டிக்கல் ஆபரேஷன், யாரைய கையெழுத்து போறீங்க வா கூப்பிடுறாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்க. செத்தாலும் செத்துருவேன், பிரச்சாரம் பண்ணி சொல்லி முடிச்சுறாங்க. கையெழுத்து போட்டாச்சு. என்னுடைய மச்சான் வந்து அப்படித்தான் ஆட்டோ பிரஸ் பண்ண சொல்லிட்டான். எங்க அக்கா பொண்ணு யாரும் கையெழுத்து போட்டிட்டான். நான் போன கையெழுத்து போட்டேன். ஏன் உறுதியை போறீங்க அப்படின்னா என்னுடைய தேவன் நிச்சயமா தான் காப்பாற்றும். இல்லையா அவர் செத்த அவருடைய ஆயுசு தான் முடிச்சுது, அது நான் மாற்ற முடியும். ஆனால் ஒரு வாய்ப்பு நான் கொடுக்க முடியும். இந்த ஆபரேஷன் தேட்டருக்கு போட முன்னாடி எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெவ் வாய்ப்பு ஜெவ் மணி 3 மணி நேரம் அவசரம். வெளியே வந்து டாக்டரை விட்டாரு, உங்கள் தேவன் அவரை காப்பாற்றி தர முடியும். எங்கள் தேவன் அல்ல, எல்லாருடைய தேவன் அவர்த. அவர் நினைச்சா மனத்தை கொடுக்க முடியும், மனத்திலிருந்து உயிரை கூட காப்பாற்ற நடைபெற்று. இதே தான் நமக்கு யாரும் சரி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மத்தேயு புஸ்தகம் 5:37 சவுல் சொன்னாங்க, உள்ளதை உள்ளது, இல்லாத இல்லாத. இதுக்கு மிஞ்சி தெரியுங்கிறாங்க தீமைங்கிறாங்க. நாம இருக்கிறது இருக்க மாதிரி பேசணும், இல்லாத வேண்டாம். இல்லாத கருத்து நம்ம சண்டை கட்டணும். கிறிஸ்தவ சபையார் சொல்லிக்கிறோம், சண்டை கட்டாது யாரும் பிரயோஜனம்? சாத்தான தான் கொண்டாடும். யாரும் கொண்டாடுங்க? சாத்தான தான் கொண்டாடும். கிறிஸ்தவ ஊழியர்கள் கொண்டாடுங்க.
தேவன்களை குறித்து வருத்தப்பட்டார். நான் சத்தியத்தை கொடுத்து இவன் புரிஞ்சுக்கிற சத்தியம் பார்த்து தேவன் வேதப்பட்டார். பாருங்க, இறைவன் 2ஆம் வயதுல இஸ்ரவேலை பற்றி தேவன் பாவப்பட்டார். என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். என்னங்க, ஜீவ தண்ணி ஊற்றாங்க, என்ன செஞ்சிட்டாங்க? விட்டுட்டாங்க. வெடிப்புல தொட்டு விட்டுக்கிட்டாங்க. நாம என்ன செய்யறேன்? வெடிப்புதான். ஒற்றுமை வரமாட்டேங்குது. இந்த ஒற்றுமைக்கு என்ன காரணம்? சத்தியத்தை நாம் புரிஞ்சுக்கல. சத்தியம் இல்லாத சத்தியத்தை புரிந்து கொண்டால் எல்லாரும் ஒரே கருத்தை, அந்த ஒண்ணு கொஞ்சம் பவுல் சொல்ல போற ஒரே காரியத்தை பேசும், ஏக மனதும் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷம் செய்யுங்க நிறைவாக்கும் சொல்றாங்க. இந்த சிந்தை நமக்கு இல்லாதனால்தான் நீ கிறிஸ்தவர்கள் அடிச்சுக்கிறனால்தான் நீங்க டினாமினேஷன் நிறைய வந்து போங்க. நம்ம சர்ச்சை சபையார் பார்த்து போட்டு இவங்களுக்குள்ள சண்டை வருது, நாமே நீ வரணும் அப்படின்னு போயிடும். இந்த பிரச்சனை காரணம் சரி. அடுத்து பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் பாருங்க, 3-5 வரைக்கும் பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையில நாம் புரிந்து கொள்ற விதம் ஒன்று இருக்கும். அந்த வசனம் மட்டும் பாருங்க, 3-5 வரைக்கும் படிச்சு சீக்கிரம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3-5. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாக மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. சரி பாருங்க, ஆரோக்கியமான உபதேசம் பிரச்சனை வந்து ஒப்புக்கொள்ளாம போனா பிரச்சனை தான். இங்க இருக்கிற வழியா பேர் போட்டு பாஸ்டர் சொல்லி இன்னொருத்தர் நான் டிவியில் பேசுறேன், அவரை பத்தி குறை சொல்லுவீங்க, இருந்தாலும் மாட்டிக்கொண்டு வரலாற்று மூத்த சோதனை பேர் எல்லாம் தெரியும் பேச முடியும். பீட்டர் சலமணியை பத்தி எல்லாம் தெரியும். அவர் டிவியில் பேசுறாரு, நீங்க பேசுறாரு அப்படிங்கிறது பார்த்தா 3 ஒண்ணுதான். இதே காலேஜ பாஸ்டரை பார்த்தார், அவர் 3 தனித்த நபர்கள் செயல்பாடு ஒன்றாக சொன்னார். அவர் என்ன சொல்றாரு? 3 ஒண்ணுங்கிறார். ஒரே காலேஜ் பிரச்சனை போட்டு வாசிட்டு, ஆனா அவங்களுக்கு என்னங்க சண்டை? நான் தான் சொல்றது பெருசு, எனக்கு பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாருக்கும் பேசலாம். பணம் வந்தா நீ சத்தியத்தை மாற்ற முடியும், புரிஞ்சுக்கணும். பணம் இருக்கிறது நீ என்ன சொல்ற கேட்கணும் அவசியம் கிடையாது. பணம் இருந்தாலும் இல்லாட்டி சத்தியம் சத்தியம் தான். அதை மாத்தறதுக்கு எந்த உங்களால முடியாது. பாருங்க, பௌர்ணத்துல ஒருவன் இந்த வேத வசனத்தை விலைக்கு வாங்கலாம் பார்த்த கேட்கிறாங்க. வேற என்ன சொல்றாங்க பாருங்க, உன்னுடைய பணமும் உன்னுடைய இது என்ன செய்யுங்க நாசமா போட்டுருக்காங்க. நாம் தேவனுடைய வார்த்தையில விலைக்கு வாங்க முடியும். நாம் பெரிய பேர் வாங்க முடியும். தேவனுடைய வார்த்தை படுத்த. சரி, அடுத்த பாத்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து தேவனா இருக்காரா? இருக்கா கண்டிப்பா. எப்படின்னு பாத்தீங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-5 வரை சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-5 வரை சீக்கிரம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றவர்களாகி கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகள் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவை. ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனானாவது விக்கிரக ஆராதனைக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யம் ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. சரி, இங்க பாத்தீங்கன்னா நீங்க தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் தான் இருக்கு. என்ன அடையாளம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சவுல் நாளை பேசினார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடிய பொருளாக என்ன? தேவனுக்கு சமத்தான். இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் என்ன செய்யலீங்க? இந்த கிறிஸ்துவ ராஜ்யம் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்ன? இப்ப நம்ம எல்லோரும் பாத்தீங்கன்னா இங்க ஒரு சபை பத்தி போட்டுருக்கோம். கிறிஸ்துவன தேவன் இல்லைன்னா இந்த கிறிஸ்தவ சபையை வேண்டியதில்லை. தேவனிங்க நம்பருக்கு பேர் என்னங்க? சங்கீதம் 100:3 சொல்றாரு, நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சல் ஆடுகளும் சொல்லிட்டார். தேவனிங்கிற வார்த்தைக்கு அது வடமொழியா இருந்தாலும் பரவாயில்ல, கடவுளுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தமிழ் பாத்தீங்கன்னா புரிந்துகொள்ள இருக்கா, உண்டாக்குறவர், சிருஷ்டிகர், படைப்பாளி, படைத்தவர், அவ்வளவு முடிச்சிடும். இதுல எந்த மாற்றுக்கருத்து கிடையாது. இதுதான் ஒரு அர்த்தம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து யோவான் 1 சொன்னாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்ததுங்க?
தேவன் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்ப தேவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்துல தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் தேவனா தான் இருந்தார். அவர் உண்டாக்குற சிருஷ்டிப்பினால் 6 நாள் உண்டாக்குறாங்க. மனிதன் உண்டாக்குற வரைக்கும் தேவன் தான் இருந்தார். அது மாற்று கருத்து இல்லை. அந்த இடத்துல பாருங்க, நாம் உண்டாக்காம அந்த ஒருமைத்த பத்திலாம் ஒருமைத்தவர் வேற பண்ணி அப்படியா இல்ல, நிறைய பேர் ஒருமை சொல்றாங்க, பன்மை தான் சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து தேவனா? ஆமா. பரலோகத்தின் தேவனா? ஆமா. பரிசுத்தாவின் தேவனா? ஆமா. இதுல மாற்றலை. அங்க பாருங்க, உண்டாக்குனத 3 நாள் தான். அதனால சொல்றாங்க, அந்த வார்த்தை நான் சொல்றேன். பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வராங்க, மரியாதை வைக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் மரியாதையுடைய வயிற்று இயேசு கிறிஸ்து பண்ணத கொஞ்சப்படுறாங்க. எப்படி கொஞ்சப்படுறாங்க? இயேசு கிறிஸ்து வந்து மரியாதை வீட்டில் எப்படி பிறந்தார்? அது எப்படி புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணி போட்ட பிறகு அவர் எப்படி பிறந்தாரு? அவர் கல்யாணம் ஆகல, 2 பேரும் சேர்ல, எப்படி கல்யாணம் உண்டாச்சு? கேள்வி இருக்கிறாங்க. முட்டாள் பசங்க வேதவத்தை இப்படி எல்லாம் புரிஞ்சு கொள்ள கூடாது. இயேசு கிறிஸ்து எப்படி பிறந்தாருக்கு? யோசேப்பு மரியா கர்ப்பம் இருக்கான். அவர் யோசிக்கிறார், எப்படி நான் கல்யாணம் பண்ணி ஒரு கர்ப்பதி ஆயிட்டாரு. அவர் யோசனை பண்ணிட்டு சொல்றாரு, இவரை தள்ளி விட்டுறாங்க. அப்பதான் பரிசுத்த ஆவியானவர் 4 உறுப்பு வைத்து விட்டார் சொல்லி தேவன் வச்சிருப்பார். இப்ப நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தப்படி அந்த மரியாதைக்கு பிறப்பான தேவ சித்தம். அது எந்த மாற்றம் தெரியும்? அவர் தான் உருவாக்குறார். அப்படி பார்த்தா இன்னைக்கு சங்கீதம் 127 4 படிச்சா நான் மாறுமே நம்ம அம்மா அப்பா பிறக்க புரிஞ்சோம். உண்மையா? 127 சங்கீதம் 4 என்ன சொல்லுங்க? நீ யாருமே உங்க அப்பா அம்மா பிறக்கலைங்க. அந்த வசனம் நடந்து பார்த்தா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் வரணும். இப்போ இந்த கர்ப்பத்தின் கனி தேவன் கிடைக்கும் பலன்னா, அப்ப நீ புருஷன் முன்னாடி கல்யாணம் பண்ணி கேட்க வருது ஐவண்டா யோசிப்படி தமிழ் யோசிச்சோங்க. சும்மா எனக்கு எல்லாம் தெரியும் பேசக்கூடாது. இயேசு கிறிஸ்து பிறப்பை கொஞ்சப்படுத்த நாம் அப்படி புரிஞ்சோங்க. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் உண்டாக்குறது தெய்வம் தான். எல்லாருக்கும் பெரிய தேவன். அவர் கீழே இயேசு கிறிஸ்து இருக்கார், அவர் கீழே பரிசுத்தம் இருக்கார், அது கீழே அப்போஸ்தலர்கள், சபையார், இப்படி ஒரு பேட்டர் வந்து கிறிஸ்து சபை. வேற எந்த மாற்றமும் இல்லைங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொல்லுவாங்க. சரி, இன்னொரு இடத்துல பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் பாத்தீங்கன்னா தேவன் எப்படி இயேசு கிறிஸ்து தேவன் உருவாக்கினார் பாருங்க. அவர் வைத்திருக்கார் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும். இப்படி இருக்க பரமஅழைப்பு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒரு நாள் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு ஏற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை வரத்தையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக சொல்றீங்க. சபை பற்றி பேசுறாரு. பாரு, இயேசு கிறிஸ்து மோசே பற்றி பேசுறாரு. பாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்க எங்க உண்மைதான், ஆனா இவரோ அவருக்கு மேற்பட்ட சொல்றாரு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை தேவன் எல்லாவற்றுக்கும் மேல உயிர்த்தான்னு சொல்லப்படும். அவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. தேவன் கொடுக்கும் போது நீங்களும் நானே ஏன் கொடுத்தாரு, எதுக்கு கொடுத்தாரு கேள்வி கேட்க முடியுமா? முடியாதுங்க. அவர் கொடுத்தா அதோட செய்யுங்க, அதோட புரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு மேல நான் ஏன் தேவன் அப்படி செஞ்சிருக்கேன் எப்படி நான் நினைச்சு கூடாதுங்க. அப்படி வாக்குவாதம் பண்ணோம்னா அது தேவனுடைய சபைகளுக்கும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டார். அனுபவத்திற்கும் அது வேற. கிறிஸ்தன் சபைக்கு அது பொருந்தாதுட்டார். கிறிஸ்தன் சபை ஊழியக்கார் சபையார்கள் சண்டை கட்டுறது வாக்குவாதம் பண்ணுறது அந்த சபையோட நோக்கம் அல்ல. கிறிஸ்தன் சபை நோக்கம் ஆவிக்குரிய ஆரோக்கியம் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு பக்தி வித்தியமா முயற்சி பண்றதா தேவனுடைய வேலை. அதான் தேவனுடைய சபை கிறிஸ்தன் சபையுடைய வேலையிட்டார், வேற நோக்கம் பண்ணிட்டார். சரி, அடுத்த பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல இப்ப நம்முடைய பாடம் இங்க தான் ஸ்டார்ட் ஆகும். தேவன் தான் அப்படிங்கிற முதல் பாடமே தான். என்ன வரை பார்த்து ஒரு டிப் சொன்னார். அப்போஸ்தலர் 20:28 எடுங்க, சீக்கிரம் வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கட்டளைகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கை பாருங்க, தேவன் சொல்றாங்க, பரிசுத்த ஆவியை பத்தி சொல்றாங்க. பாருங்க, யார் இந்த சபையை உருவாக்குங்க?
யார் இந்த சிலுவையில் மரிச்சவங்க? யார் ரத்த சிந்தினவங்க? யார் சபை உருவாக்குனவங்க? இயேசு கிறிஸ்து. பாருங்க சொல்றாங்க, தேவன் தான் வார்த்தை. எப்படி பூமிக்கு சிருஷ்டி உண்டாக்குனாரோ அதே போல இந்த பூமியில் வந்து சபைங்கிற ஒரு காரியத்தை உருவாக்கும்படி தேவனுக்கு கட்டளை பெற்று 33 ஆண்டு காலம் வாழ்ந்து மரிச்சு விற்பாடு இந்த சபையை உருவாக்குன மிகப்பெரிய பொறுப்பாளி யார் என்றால் இயேசு கிறிஸ்து. கிபி 33 வயசுல தான் படிச்சோம். அது எந்த அளவுக்கு இருக்கிறது சில பேர் ஆராய்ச்சியா சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. ஆனா கிறிஸ்து உருவாக்கப்பட்ட அளவு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கிபி 33 கிறிஸ்து உருவாக்கப்பட்டதுன்னு எங்கேயும் எழுத பண்ணல. நம்முடைய மூத்த சகோதரர்கள் அவங்க சொன்னாங்க நம்ம நம்பிக்கிறோம். ஆனா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து சபை உருவாக்கப்பட்டதுங்கிறது உண்மை. அது எந்த நாள் எந்த நேரமானது அது சில காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இந்த வருஷத்துல உருவாக்கப்பட்டு சொல்லப்படலை. ஆனா யூதருடைய காலகட்டத்தில் கணக்கிட்டு கிபி 33 இருக்கலாம் சொல்றாங்க. அது நமக்கு வேண்டியது இல்ல, காலத்தையும் வேண்டியதில்லை, நேரத்தை வேண்டாம். கிறிஸ்து உருவாக்கப்பட்டதா? உருவாக்கப்பட்டது, அவ்வளவு முடிச்சது. யார் உருவாக்குறது? இயேசு கிறிஸ்து. இந்த சபைக்கு தலைவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தேவனா இருக்காரா? தேவன் தான். மத்தேயு 18:16 சொல்றாங்க, 16:18 பேதுரு சொல்றாங்க, இந்த கலிமேல் சபையை பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள சொல்லிட்டார். இந்த கிறிஸ்தன் சபையில் இருந்தா நீ பரலோகம் போக. பாருங்க, அந்த எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை படிச்சா கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய தேவ ராஜ்யம். தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கலைன்னா அவரால் இதெல்லாம் செய்ய முடியாது. பாருங்க, அவர் கொடுத்தார். பாருங்க, யோவான் புத்தகம் 21 படிச்சு பாருங்க. அங்க இயேசு சொல்ற பாத்தீங்கன்னா பிதா சொல்லப்பட்டதை நான் செய்யறேன் அப்படிங்கிற. நீங்க கேட்கலாம், அப்ப பிதா தேவனா தான் இயேசு செய்ய சொல்லாரு, பரிசுத்தாவியை ஏன் செய்ய சொல்லாரு? இப்ப நீங்க சில பேர் பரிசுத்தாவியை சொல்றோம் பார்த்தீங்கன்னா கேட்டீங்கன்னா இந்த வேதம் 2 தீமோத்தேயு 3:16-17 சொல்றாங்க. இந்த பைபிள் யார் கொடுத்துக்கிறாங்க? யாருங்க? தேவாவினம் சொல்றாங்க. தேவாவினம் யார்? தேவனா? 1 பேதுரு புத்தகம் 2 பேர் 1:21 சொல்றாரு, தேவ மனுஷர் கொண்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த மனுஷர் யாருங்க? தேவர்களா? காலையில் சொன்னாங்க தேவனை, தேவனுடைய சொல்றாங்க. அது கிடையாது. நீங்க என்ன வேணா பேசிக்கலாம். அந்த வசனத்துல அந்த கருத்து என்ன சொல்லுது அந்த இடத்துல நில்லுங்க. நீ வேற போக கூடாதுங்க. இப்ப ராமாவர சபையில இங்க இருப்பாங்க. இந்த ராமாவர சபைனா இங்க போறவங்க தான் சபை, வேற வந்து போறது பொருந்தாது. இந்த வேதத்துல அந்த ஆசிரியர்கள் அன்னைக்கு வாழ்ந்த காலகட்டங்கள் அவங்கள தேவன் என்ன வெளிப்படுத்தினாரோ அதைத்தான் பரிசுத்தம் பண்ணி இருக்காங்க. இதில் நாம வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்றதுக்கு நம்ம தகுதி கிடையாது. தேவன் சொன்னாரு, உனக்கு புரியலனா நீ தேவத்துல மண்டி போட்டு ஜெபம் பண்ண புரிய கண்டிப்பா. புரியாம நம்ம பாட்டுக்கு இஷ்டம் ஒன்று பேசிட்டோம்னா அது பேர் இல்லைங்க. இல்லைங்க. இன்னொன்று சொன்னாங்க, இந்த வேதத்துல இருந்து நிறைய பேர் சொன்னாங்க, குர்ஆன் பார்த்து சொன்னாங்க. அடுத்து இந்துக்களுடைய புஸ்தகம் அன்பான சோதனை என்ன சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் கிட்ட விவாதம் பண்ண. நீங்க பாருங்க, விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிருக்காங்க தெரியுங்களா? என்னோட லீடரே நம்ம ஊர் தான் இருக்காங்க. யாருன்னா காடேஸ்வர சுப்பிரமணிய நிறுவனம். அந்த இந்து மணி ராமபகவான் கூட சேர்ந்து சுத்தினால நீங்க அவன் முடிச்சுட்டான் ராமபகவான். இப்ப அந்த காடேஸ்வர பண்ண அந்த ஒரு முறை எங்க ஊருக்கு வந்தாங்க. அவருடைய சொந்த மரபு நம்ம ஊர் தான் செட்டிப்பாறை பொங்கல் பக்கம் வந்து ஒரு முறை கேட்டாங்க, உங்க பயிர் விட என்ற பகவத்கீதை பேசினாங்க. எடுத்துக்காட்டு, இந்த பகவத்கீதை இருக்கிற அத்தனை என்னுடைய வேதத்துல நீ திருடுவன், நீ திருடு அப்படின்னு. சில பேர் சொன்னா காப்பி அடிப்பேன். காப்பி அடிக்க சொல்லாதீங்க, திருடப்பட்டதை இந்த வேதத்துல இருந்து அவன் திருடிட்டாங்க. அவன் சுயமா இருந்தான். காப்பிக்கிறது அச்சடிக்கிறது அவ்வளவு. நாம் காப்படிக்கிறது அதே அச்சடிக்கணுமா? இல்ல, இவன் திருடி அதை வேற மாத்தி வச்சுக்கான். என்னுடைய சுயசுக்கு மாத்திக்க நம்ம செய்ய முடியாது. கர்த்தருடைய வேதம்ங்கிறது தேவன்கிற வார்த்தைக்கு மட்டும்தான் போகும், திருட முடியாது. அப்ப இங்க என்ன சொல்ற பாருங்க, தேவன் தம்முடைய சுயரத்தான் சம்பாதிச்சு கொண்ட சம்சாரம். அப்படின்னா தேவன் இயேசு கிறிஸ்து தேவன் இல்லைன்னா எதுக்கு தேவன் இந்த பூமிக்கு அனுப்பி இயேசு கிறிஸ்துவ நீ கிறிஸ்துவ குருவான்னு சொல்லுவாரா? அவர் அதிகாரம் கொடுப்பாரா? அதிகாரம் இல்லாத ஒரு நபர் எதை செய்ய முடியாது. பிலிப்பியர் என்ன சொல்றாங்க, தேவனுக்கு சமமாய் இருப்பதை அவர் கொள்ளடியார் கொள்ள என்ன தான் கொஞ்சம் தான். தேவன் சொன்ன வேலையை முடிச்சனாலா அவர் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தி தமது வலவாசம் உட்கார்ந்து ஈக்குவலா புரிச்சுவாங்க. அதுக்காக தேவன் பெரியவர், தேவனுக்கு ஈக்குவலா இருக்க தேவன் தான். எதுக்குன்னா சிறுசி என்று அதுக்கு தான் தேவன் வார்த்தை கொடுத்தது. மற்ற நீங்க நினைக்கிறபடியெல்லாம் தேவனுக்கு எல்லா விதத்திலும் பெரியவன் கிடையாது. தேவனுங்கிற வார்த்தைக்கு எல்லாருக்கும் என்னன்னா சிருஷ்டில எல்லாருடைய பங்கு இருக்கிறாங்க. இந்த சபை உருவாக்கணத்துல இந்த கூட்டத்தை யார் ஏற்படுத்தி கேட்டா இளையராஜா மாத்திரம் இல்லை புரிச்சோம். இன்னும் அவங்க சபையில சில சபையா இருக்காங்க, அவங்க பேரும் வருது. இவர் தனிப்பட்ட நபருக்கு மட்டும் வேண்டி சொந்தமாக புரிச்சோம். நீங்க நடந்த மீட்டிங் இந்த செலவு எல்லாம் யாரு புரியுதுங்க? சபையாரும் பொதுவாக. அது மாதிரி சிருஷ்டிப்புல தேவன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் மூவருக்கும் பங்கு இருக்குதுங்க. அதனால தான் தேவன் சொல்றாங்க. தேவனுங்கிற வார்த்தைக்கு நீ வேற வேற அர்த்தம் போக வேண்டியது. தேவனுடைய வார்த்தைக்கு தெய்வத்தின் பரிபூரண வார்த்தை அர்த்தம்.
வேற எந்த மாட்டு கருத்து இல்லைங்க. சரி, இன்னொரு வசனம் படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 56-59 இந்த ஒரு விவாதம் நடந்த யூதர்கள் என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்து நான் பிதா தான் தெய்வம் தான்ங்கறார். அப்ப அவங்க கேக்குறாங்க, அப்ப ஆபிரகாம் யார் எங்களுக்கு அப்படி கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாம் முன்னாடி நான் இருக்கிறேன். அப்ப ஆபிரகாம் முன்னாடி இருக்கிறது எப்படி? பூமிக்கு சொல்றாரா? இல்லையே. ஆபிரகாம் வாழ்ந்த காலம் எப்போ, இயேசு கிறிஸ்து சொல்ற காலம் எப்போ? யோசிச்சு பாருங்க, ஒப்பிட்டு பாருங்க. ஆபிரகாம் வாழ்ந்தது பிதாக்களுடைய காலத்துல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது கிறிஸ்துவுடைய காலத்துல. பாருங்க, இடையில மோசேயோட காலம் இருக்குது. இது எல்லாம் தாண்டிக்க கிறிஸ்து வர்றாரு. அப்ப அவங்க என்ன புடிச்சுட்டாங்க? பூமிக்கு ரத்தம் புடிச்சாங்க. அது எப்படி இந்த பிதா ஆபிரகாம் முன்னாடி வாழ்ந்துட்டியா? எங்க சொல்ல அப்படி கல்ல எடுத்துட்டு அடிக்கிறது. அப்படியே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்ற அர்த்தம் என்னன்னா, நான் ஆதியில தேவனோட தான் இருந்தேன்டா. மரியல வீட்டுல பிறந்து இப்ப வந்தனால உங்களுக்கு நான் யாருங்க? தேவனுடைய குமாரன் நிரூபிக்கப்பட்டிருக்காங்க. இது கூட புரிஞ்சு சத்தியம் அவங்களுக்கு. எப்ப பார்த்தாலும் இயேசு கிறிஸ்து சண்டை கட்டுறாங்க, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, அடிச்சு கொன்றத பார்த்தாங்க. கடைசியில பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அவங்க கொன்ன நோக்கமே பாத்தீங்கன்னா எப்படி கொன்னாங்க? நியாயமா செஞ்சாங்களா? பொறாமையினால தான் சொல்றோம். ஆனா எதுவும் செய்ய முடியல. தேவனுக்கு பொறுக்க முடியல. எங்கடா இவன் விட்டு எல்லாத்தையும் கிறிஸ்துவ ஆக்கிடுவோம் சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை ஆயிடுச்சு. கொன்னுட்டா ஆள் நிறுத்தின பார்த்தாங்க. ஆனா இயேசு கொன்னதுனால தேவனுடைய வார்த்தை பரவாம இருந்ததா? இல்லைங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் பாருங்க, சிதறித்திரள் எங்க திரும்பி அடிச்சாங்க, சுடுசெத்து பிரசங்க அது நிக்கலீங்க. தேவனுடைய வார்த்தை யாரால கட்டுப்படுத்த முடியும்? நீங்க செத்து போலாம். இளையராஜா செத்து போயிட்டாரா? இந்த சபை இல்லையா? இல்லைங்க. அவருக்கு பின்னாடி நிறைய சபை இருக்காங்க. அவங்க சபை இருந்துட்டாங்களா? அவருக்கு பின்னாடி நிறைய இருக்காங்க. கிறிஸ்தவ சபைங்கிறது சாகாத ஒரு வரம் பிடித்த சபையா சபை புரிஞ்சோம். இயேசு சதுக்கு அடையாளப்படுத்திருக்காரு, நான் மரித்து முன்னாள் உயிர்த்தெழுந்து சொல்றாங்க. தேவனிங்கிற மட்டும் உயிரிழந்து பிடிங்க. இப்ப அன்பான சகோதரர் சொன்னாங்க, இந்துக்களை 3 தெய்வம் இருக்காங்க. அது 3 தெய்வம் இல்ல, 33 கோடி தேவர்கள். பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துக்கு அந்த 33 கோடி தேவர்களுக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்து மனிதன், அவங்க மனிதன். அந்த 33 கோடி தேவர்கள் மனிதர் செத்தம் இல்ல, யாரும் ஒரு பெரிய தேவனுடைய அளவுக்கு அதிகாரம் படிச்ச நமக்கு புரிஞ்சோம். அவன் பூரா மனுஷனுங்க, செத்து போனவங்க. இயேசு கிறிஸ்து மனிதா செத்தார், 3ஆம் நாள் எழுந்துங்க, உயிரோடு எழுந்து 40 நாள் இருந்து தேவனுடைய ராஜ்யங்களை வரப்படுத்திட்டு பரமை சென்றார், மீண்டும் வரப்போன்னு சொல்லிட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துங்க வரப்படாது. அப்படியே இயேசு கிறிஸ்து நோக்கம் என்ன? இந்த சபையில கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு வந்து தேவன் யாருக்கு வெளிப்படுத்திட்டு, நானும் தேவன் தான், பரிசுத்தவான் தேவன் தான், நான் ஒவ்வொரு தனித்தனி நபர்கள், ஆனா ஒரே சத்தியம் வெளிப்படுத்துகிறார், ஒன்னா தான் இருக்க. சரி, இன்னைக்கு இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சோங்க, யாரும் குற்றப்படுத்த சொல்ல. நீங்க நிறைய சகோதரர்கள் வந்து நம்முடைய சத்தியங்களை தவறா புரிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் நிறைவு செஞ்சாங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் பாருங்க, 12, 13, 14 வசனம் 5, 16 வாசிச்சு. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். போதுங்க. இன்னைக்கு நீங்க சில நேரத்துல பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நீங்க நிறைய ஊழியர் தவறா போதிக்க என்ன காரணம்னா, நான் ஊழியர் யாரும் குறை சொல்றாங்க, நீங்க ஊழியம் வளராம போறதுக்கு இப்படி தவறான வழி போற காரணம்னா, நிறைய ஊழியக்காரங்க கிறிஸ்தவக்காரங்க யாருமே பைபிள் படிக்கிறது புரிஞ்சுவாங்க. எந்த வேலைக்காரன் பணம் கொடுப்பேன், எந்த சபைக்கு போன பணம் கிடைக்கு, இப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. பவுல் என்ன செஞ்சாரு? சொந்த கையால் வேலை செஞ்சாரு, மீதிய பூரா பைபிள் படிச்சா, தேவ சொல்லி செஞ்சார். நீங்க எத்தனை ஊழியர் செய்றீங்க? நிறைய பேர் இன்னைக்கு சத்தியத்தை புரிஞ்சுக்கலாம், பைபிள் அதிகமாக செலவிடுறது. நைட்டால உட்கார்ந்து பொண்டாட்டிகளோட செல்போன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, வெட்டினரி பார்க்கறது, ஊழியர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க தாவீது போல கர்த்தரை நிரூப தியானமா இருந்தா, நீங்க இந்த வேதத்துடைய இந்த வேதாந்த வாதங்கள் கிடவே காப்பு. நீங்க பைபிள் படிக்கோங்க. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டிகளோட சேர்ந்து அங்க போனா எந்த பணம் கிடைக்கும், எங்க கிடைக்குமா, ஊர் சுத்தம் கேட்கிறோம். உட்கார்ந்து பைபிள் படி ஊழியர் போதாங்க. படிச்சா தான் இந்த மாதிரி விவாதத்துக்களை எல்லாம் கொடுக்க முடியும். சத்தியத்தை ஆழமா போதிக்க முடியும். இன்னொன்னு சொல்றாங்க, இங்க ஏன் தவறான புரிஞ்சுக்கிற சத்தியம் வருதுன்னா, நம்ம பேசுற விதம், நம்ம புரிஞ்சுக்கிற சத்தம் ஏன் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவியை பாருங்க. இந்த ஜென்ம சுபாவம் என்னன்னா, நான் எனக்கு தெரிஞ்சு வச்சு நான் சொல்றத கரெக்ட் அப்படிங்க. அப்படி நான் ஏற்க முடியுமா? நான் ஏற்க முடியும். நான் நீங்க சொன்னீங்கன்னா வசந்த் இருக்குதுங்க, ஐயா அப்படி இருக்குன்னா நான் ஏத்தாகணும். அதான் ஒரு தீர்ப்பு. அவ்வளவு பெரிய தாவீது தவறு செஞ்சாரு. நான் தான் எடுத்து செஞ்சு கொண்டு தேவன் என்ன செஞ்சாங்க?
ஒரு ஆட்டுக்குட்டி கதை போறாரு, போட்டு என்னுடைய ராஜ்யம் செஞ்சு இருக்கான அப்படிங்கிறாரு. ஆனா நீ தானே செஞ்ச, வேற எங்க போற நீ தானே அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்றேன் அப்படிதான், நான் என்ன செய்யணும் அப்படின்னா சரி நீங்க சொல்லுங்க அப்படி செய்ய அவ்வளவு. இன்னைக்கு கிறிஸ்தன் சபை வரணும்னா இப்படிப்பட்ட தாழ்மையோட தப்புனா நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை நாள் பேச முடிச்சு பிரயோஜனம் ஆத்மா பரவம் நான் பிரயோஜனம். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா பைபிள் எடுத்து தெரிஞ்சுன்னா நான் சொன்னதா கரெக்ட். இந்த உன்னத்தை பத்தி ஒன்னாமத்துல பாருங்க, தாங்கள் சாதிக்கிறதும் நாங்கள் சொல்றது என்ன சொல்லி நியாயப்பிரமாணம் 16 சொல்ற பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நினைப்பாரு நான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிறேன். நீங்க சொல்றது நான் தப்புன்னு சொல்லவே இல்லை, அதுக்கு வசந்த ஆதாரம். அதனால சொல்றது பேர் 4 ஒரு போதித்தான் வேத வாக்கியம் போச்சா போகுது, நீங்க தேவனை வாசிப்பாங்க இல்லைன்னா நீங்க வசிக்கலாம். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனா தெய்வம் தான், அது மாட்டுக்கிறது நிறைய வசனம் இருக்குதுங்க, நேரம் இல்லை, பெல்லு படிச்சுட்டாங்க. அதனால தேவன் இயேசு கிறிஸ்து தான், அது மாட்டுக்கிறது இல்லை, வேத வசனம் அப்படித்தான் இருக்குதுங்க. நான் சொல்ல என்னோட சொந்த கருத்து சொல்லி தான் நீங்க நம்ப. தேவ வார்த்தைனால தேவ வார்த்தை நம்புங்க, தேவனுடைய ஆசீர்வாதம். தேவன் சகோதரர் கிறிஸ்டியான் அவர்களை ஆஸ்வதிப்பாராக. பேசினதற்காக சபை நன்றி தெரிவிக்கிறது. பேச்சிலே அனலை காட்டுவோமானால் சில பேர் அது பார்த்துக்கிட்டா ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிருக்கும். ஆகவே கருத்துக்களுக்கு நன்றி. கருத்தாக தான் நம்ம என்ன பண்ண சொல்ல தியானித்தரமான கருத்துக்களுக்காக கருத்தை நாம் எடுக்கிறோம். அடுத்தபடியாக நாம் இந்த கடைசி கட்டத்தை வந்திருக்கிறோம். கூட இது 3வது தலைப்பாக நாம் எடுத்துக் போகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்தான ஒரு பாகம். பரிசுத்த ஆவியானவர் ஆள் தத்துவம் இல்லை, அவர் தனிநபர் இல்லை என்ற கருத்தை நீங்க கடைசி என்ற கருத்தை பேசியிருக்கிறார். ஆகவே நாம் இப்பொழுது முதல் கேள்விக்கு நாம் 4 ஊழியர்கள் பேசினார்கள். எண்ணிக்கையில் 3 எண்ணத்தில் 1 என்று இங்கே 2 பேர்கள். அவர்கள் எண்ணிக்கையில் 20 தான் என்று 2 ஊழியக்காரர்களும் பேசினார்கள். அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து தேவனா இல்லையா என்றால் தேவனுடைய குமாரன் என்பதிலே இருவருக்கும் மாற்றுக்கருத்து அதை பெற்றுக்கொள்வார். அந்த கருத்தை வலியுறுத்தி 2 ஊழியக்காரர்கள் பேசினார்கள். ஆகவே இன்னும் 2 ஊழியக்காரர்கள் மறுபடியுமாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய பேச்சிலே நீங்கள் கருத்தை என்ன பண்ணுங்க. ஆகவே இந்த வேலைகளும் கூட பொன்னேரி பகுதியிலே என்னுடைய ஊழியத்தை செய்தவர்களான சொல்வது தேவிட்டவர்கள் 45 நிமிடங்கள் அது முடிந்தவர்கள் ஒரு டீ தரும். இப்பதான் அவர் 1/2 மணி நேரம் இதை குறித்து பேசுவார், மீதி 1/4 மணி நேரம் இந்த சார்பாக பேசின இந்த 4 ஊழியக்காரர்களை ஒருங்கிணைத்து ஒரு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆகவே அவரை நான் அனுப்பினேன். ஐ ப்ளீஸ் ஆஸ்க் பிரதர் டேவிட் டு கம் ஃபார்வர்ட் அண்ட் பிரசன்ட் திஸ் சர்மன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய கனவுண்டாவதாக சொல்லி இப்படி இருக்கிற அனைவருக்கும் பிதாவாகிய தேவன் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதே வாழ்த்துகிறார். நல்ல ஒரு உற்சாகம் வந்த பேசுறது. நம்ம சகோதரர் அவெல்லாம் பயங்கர சடை போடுவாங்க, பயங்கரமா எதிர்ப்பாங்கன்னு சொல்லி நம்ம இளையராஜா பேசுறோம்ல, மனசுல வருத்தம் ஆயிடுச்சு. நம்மளை போய் ரொம்ப பெரிய சண்டக்காரன்னு சொல்லியிருக்காங்களே, சண்டை பரவாயில்ல, சண்டைக்காரங்களை கூப்பிட்டு பேசுறாங்க, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி வந்த கொஞ்சம் வருத்தமான செய்தி தானே. நம்மளை பத்தி சொல்றாங்கன்னா பல வருஷங்களா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது தெரியும். அவங்களை கேட்க வேண்டிய அவசியம் நம்ம இல்லை. நம்ம தேவ கோபாக்கணிக்கு நம்ம இடம் கொடுத்தோம், புரியுதுங்களா?
நம்ம வந்து யாரையும் நம்ம வந்து என்னன்னா யார் யார் என்னென்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு இன்டெலிஜென்ஸ் செக்ஷன்ஸ்ல இருக்கேன், எல்லாமே தெரியும். பதில் எப்படி ஹைகோர்ட்ல இருக்காரோ அந்த மாதிரி காரியத்தில் அவரும் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. நான் நிறைய அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் யாரையும் நான் எங்கேயுமே எதுவுமே கடதே கிடையாது, கேட்கக்கூடாது. அது வந்து நம்மளுடைய தன்மை இல்லை, தேவ தன்மை கிடையாது இல்லைங்களா? சரி, இப்போ தேவனுடைய பரிசுத்த தேவான் நபரா இல்லையா இல்லையா? இன்னொரு காரியம் நான் இளையராஜாக்கு சகோதரருக்கு தெரிவிப்பது என்னன்னா, அவர் வந்து இங்கிலீஷ்ல அந்த இது போட்டிருக்காரு, பரிசுத்த ஆவி தெய்வத்துவத்துல இல்லைன்னு சொல்லி பேசப்படுறான்னு போட்டார். அது அந்த பாயிண்ட் அப்படி இல்லைங்க. தேவத்துவத்துல பரிசுத்த ஆவியானவர் நபரா இருக்கிறாரா இல்லையானதா பேசுவாங்க. அது ஒரு பாயிண்ட் நல்லா வச்சுக்கோங்க மைண்ட்ல. அதாவது 2.3 அந்த கிடிகள் காமிக்கிறது புரியுதாங்களா? அந்த டைம் உங்களுக்கு இப்போ அந்த தலைப்பு மட்டும் கொஞ்சம் மாற்றி மறுபடியும் அது போட்ட குரூப்ல எல்லாம் போட்டால் நல்லா இருக்கும். இன்னொரு காரியம் தான், ரொம்ப அன்பான சகோதரர்கள் மூத்த ஊழியர்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி சொல்றேன். அன்பான ஜேம்ஸ் ராஜ்குமார் ஐயா வந்து பிரதர் மூத்த ஊழியர், உடனே எங்க சபையில கூட வந்து டீச்சிங் பண்ணியிருக்கேன். நான் வந்து எங்க போனாலும் டாக்டர்கிட்ட பேசுறதில்லை, முன்னாடி எப்பவுமே பேசுறதில்லை, சில வருஷங்களா கிறிஸ்தவர்களான ஆவிக்குரிய கிரியைகளை எப்படி வளரணுன்றது தான் பேசிட்டு இருக்கு. வெளியோட போறாங்க, டாக்டர்ஸ் பேசுறது. சரி, இப்போ இந்த தருணம் சொல்லப்படுறதுனால சரி பேசுவோம். அந்த மூத்த ஊழியர் வந்து ஜேம்ஸ் ராஜகுமாரியா வந்து இந்த கொரோனா டைம்ல எங்களுடைய சபையில இருந்து ஒரு மூத்த சகோதரி அவங்க இந்த பட்டாபுரம் பக்கத்துல போயிட்டாங்க, வர முடியும். அப்ப நாங்க ஒரு இடத்துல கேட்டோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரதர் விசாரிச்சார். அவங்க கர்த்தருடைய பந்தி கொடுத்து அதனால பங்கு பெற வச்சு வெளிபாஸ்கர் நான் நன்றி விடுறாங்க இல்லையா? கிறிஸ்துக்குள்ள வழிநடத்தவங்களுக்கு என்ன பண்ணோம், தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ இவர் தான் வந்து ஐயா மூத்த ஊழியர் ஜேம்ஸ் ராஜ்குமார் ஐயா வந்து அவங்க நடத்தி அந்த கொரோனா டைம்ல அவங்க விசாரித்து அந்த ஆத்மா இடறிப்போம் அவங்க மாசத்து மாணவர்கள் நித்தியம் உண்டு இல்லையா? அந்த காரியத்தில் அவர் நடத்தி நல்லா நடத்துறாரு. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியெல்லாம் பார்க்கக்கூடிய காரியங்கள். சரி, இப்போ சப்ஜெக்ட் வரும். சரியா? தேவன் ஒரு நபர், அப்படிதாங்க? சந்தேகம் இல்லையே? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்கறத பார்த்தா சந்தேகமா இருந்தாங்க இல்ல, கரெக்டா? தேவன் ஒரு நபர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான ஒரு நபர், கரெக்ட்? வெரி குட். தேவனை பற்றி வேதத்துல அறிமுகம் இருக்கு, இன்ட்ரடக்ஷன் இருக்கு. தேவன் சிருஷ்டிகர். நல்ல கவனிக்கணும், நீங்க சொல்லுகிற தேவன் அப்படி இல்ல, வேதம் சொல்லுகிற தேவன் இயேசு கிறிஸ்து இல்ல, சிருஷ்டிகர். நல்ல கவனிக்கணும். ஏன்னா நல்ல அருமையான வாத்தியார் ஒருத்தர் வந்து பேசிட்டு போனாங்க, டீச்சர்களுடைய இது எப்படி தெரியுது. அப்போ தேவன் யார் என்பதை அவர் சொல்றார். நானே அவர், என்னோட வேறு தேவன் இல்லை என்பதை இப்போது பாருங்கள். நான் கொள்கிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், என் கைக்கு தப்பிப்பார் யாரும் இல்லை. தேவன் சொல்றாரா? ஒரு ஸ்பிரிட்னால எழுதப்பட்டதா? பரிசுத்தாவை நம்புகிறேன், ஆனால் ஒரு நபர் என்று இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் சொல்றாரு, சுஷ்டிப்பை பத்தி பேசுறாரு. நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு ஆண்டு கருத்து இருக்கு, வியாக்கியானம் பண்றதெல்லாம் வித்தியாசம் இல்லையா? ஏசாயா 44ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசி. அதாவது வசனமோட தட்டன்னு வாசிக்கலாம். மீட்பரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். ஒரு யார் சொல்றா? நானே எல்லாவற்றையும் செய்கிறவர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து. இல்ல பிரதர், 3 பேர் போட்டுக்க மாட்டேன், தப்பா சொல்றீங்க. இவ்வளவு நேரம் நான் வந்து சத்தியத்தை கேட்டேன். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். நான் தான் ஒருவராய் வானங்களை விரித்து. ஒன்றுன்றதுக்கு என்ன அர்த்தம்? சில பேர் நாட்களை வைத்து பேசுவாங்க, சில பேர் காலங்களை வைத்து பேசுவாங்க. ஆனா தேவன் காலங்களை வைத்து நபராத குறிப்பு, இது நபர் அது நபர் குறிப்பிடுவதற்கு அர்த்தம் இல்லை. ஏன்னா அவர் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர், அவர் அனாதி தேவன். இவர் ஆதியம் அந்தம் உள்ளவர் என்று பேசினாங்க. எல்லாரும் பாயிண்ட்ஸ் கவனிச்சிருந்தாங்க, நோட் பண்ணலாம் இல்லையா? அவர் அனாதி தேவன் இல்லையா?
வித்தியாசம் இருக்கு. அப்ப நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பேன்னா எதுல இருந்தாங்க? இந்த வசனம் பாருங்க, இது பரிசுத்தவான்கள் எழுதப்படுது இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னா நம்ப விடலாம். நம்மளும் வேணாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார்னா நம்மளும் வேணாம், நம்பிதான் வேணுமா? இன்னொரு பாயிண்ட், அந்த எலோயிம்ன்ற பாயிண்ட்ல தேவன் பன்மையா இருக்கிறான்னு சொல்றாங்க. எலோயிம் அப்படின்னா பன்மை. நான் நிறைய பன்மை காமிக்க முடியும். 3 பேர் இருக்கு வசன ஆதாரத்தின்படி, சரியா? இப்போ தேவன் பன்மையானவர், அதனால 3 தேவர்கள் சிருஷ்டித்தாங்க அப்படின்னு தான் டாபிக் எல்லாம் ஓடிச்சு. ஆனா இங்க அவர் சொல்றாரு, அவர் ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கு. தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். நான் ஒருவராய் வானங்களில் இருந்து பூமியை சிருஷ்டித்தேன். நான் ஒருவராய் பூமியை பரப்பினேன்னு சொல்றேன். என்னோட யாரும் இல்ல. 3 பேர் சம்பந்தம் தெரியாது, பேசணும். எஸ்ஐயா 46:9 வாசிங்க. எஸ்ஐயா 46:9. முந்தின பூர்வத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்க மறுபடியும் அழுத்தமா சொல்றாரு, நான் தான் சுப்ரீம் காட், நான் தான். என்னோட யார் இல்ல, வேறொருவரும் இல்லை. இது பொய்யா? இது பரிசுத்தாவியால எழுதப்படலையா? வியாக்கியானம் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை கொண்டும் அவரை கொண்டும் சிருஷ்டிக்கப்பட்டது வியாக்கியானம் வேற. நாம நினைக்கிற மாதிரி அல்ல. அது இன்னொரு நேரம் வாய்ப்பு இருந்தா அதை பத்தி பேசும், சரிங்களா? இப்போ என்னோட வேற தேவன் அடுத்த வாரம் படிங்க. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. சமமான ஆள் யாரும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவர்தான் வீட்டு ஓனர் இல்ல பிரதர். நானும் ஓனர், அவரும் ஓனர் இருக்காரு. பேச 1000 பேச கூட தாக்கி போட்டாங்க. வேலை எப்படி தெரியும்? நிறைய டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த வீட்டுக்கு நானும் சொந்தக்காரங்க. உலகம் என்ற வீட்டுக்கு தேவன் தான் சொந்தக்காரன். என்னோட வேற தேவன் இல்லை, எனக்கு சமமான ஆளே இல்லை. யார் சொல்றா? உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கின சிருஷ்டிகர் சொல்றார். அவர் சொன்னா போதுமா? ஆண்டவர் இயேசு சொன்னா நம்புவீங்களா? 3 பேரும் நின்று சிருஷ்டித்தாங்கன்னா ஜீவ சுவாசத்தை நாசில ஊதுனது யாரு? இயேசு கிறிஸ்துவா? பரிசுத்த ஆவியா? தேவனா? 3 பேர்ல யார் நாசில ஜீவ சுவாசத்தை ஊதினார்? மனுஷன் ஜீவாத்மாவானான். என் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்றார்? உலகத்தை யார் உண்டாக்குன்னு சொல்றார்? மார்க் 16:13. டக்குன்னு வாசிங்க, டைம் இல்ல. அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். மார்க் 16:13. படிக்கணும். மார்க் 16:19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார்ந்தார். என்ன வசனம் வாசிக்கிறீங்க சொல்லுங்க? மார்க் 16:19. 13:19 நினைக்கிறேன் பாருங்க. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் யார் சொல்ற தெரியுமா? ஆண்டவர் இயேசு சொல்றத நம்பறதா இல்ல நீங்க சொல்றத நம்பறதா? நீங்க சொல்லுங்க, நம்புறேன். ஆனா உங்களுக்கு மேல ஆண்டவர் இயேசு சொல்றாரு, தேவன் உலகத்தை சிருஷ்டித்தார்ப்பா, நான் இல்லங்க. நான் சிருஷ்டித்தேன். அவ போய் சொல்றாரா? பொய்யரா? ஆண்டவர் இயேசு பொய்யரா? நான் வழியில் சத்தியம் ஜீவனா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனுக்கு பிதாவுக்கு வர முடியாது. 3வது அவருக்கு சொல்லாங்க. தேர்ட் பர்சன் பத்தி அவர் பேசல. ஆண்டவர் பேசுறத கவனிக்கணும். மறுபடியும் படிப்பதுறத. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது. யார் சிருஷ்டித்தாவா? தேவன் உலகத்தை. நான் ஒருவராய் வானத்தில் இருந்து பூமியை பரப்பினார் என்று சொன்னாரே, அந்த தேவன் தான் உலகத்தை சிருஷ்டித்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நிறைய விளக்கம் இருக்கு. உள்ள போனோம். வெளியே சொல்லி கொடுக்கிறத வச்சுட்டு அப்படியே வந்து அங்க படிச்சு இங்க வந்துட்டேன்றத தனியா உட்கார்ந்து படிக்கணும். எப்படி படிக்கணும்? ஐயா சொன்னாங்க, தனியா படிக்கணும். உட்கார்ந்து உள்ளுக்கு வந்து வெளியே எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது. இல்ல அப்ப ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? உலகத்தை யார் சிருஷ்டித்தா? தேவன். அங்க சொன்னாரு இல்லையா, ஒருவராய் வானத்தில் இருந்து பூமியை பரப்பிட வருது, அவர் தான் தேவன். அவர் தான் சிருஷ்டித்தார். யார் சொல்றா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல பெரியால் யாராவது இருந்தா அவன் சொல்லலாம். நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு யாரு தலைவர்?
மூத்தவர் யாருங்க? மூத்தவர் என் தலை யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தலை. அவர் சொல்றதா நான் கேட்பேன். நீங்க சொல்றது நானு கேட்க மாட்டேன். மனுஷன ஸ்திதி யாரு? ஜீவசுவாசம் யார் ஊதுனா? 3 தடவை ஊதுனாங்களா? ஒரு தடவை சொன்னாரு. யோபு 33 வாசித்தார். சர்வனுடைய சுவாசம் எனக்கு போய் கொடுக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மார்க் 10:6 வாசி. மார்க் சுவிசேஷம் 10:6. ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் வேற யாரு சொல்றா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவர் சொல்றது நடக்குமா? இல்ல நீங்க சொல்லணும். சொல்றது அவர் சொல்றது பொய்யா? நீங்க சொல்றது உண்மையா? இல்ல நீங்க சொல்றது உண்மையா? அவர் சொல்றது பொய்யா? இந்த நான் கேள்வியா கேட்கிறேன். எனக்குள்ளாக கேட்டுக்கொள்ளுகிற பலாண்டுகளா? வேதத்தை எப்படி வேணாலும் வாசிக்கலாம், எப்படி வேணாலும் தியானிக்கலாம், எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணானது இல்ல. யார் நாசில சுவாசத்தை ஊதினாரா? தேவனா? யார் சொல்றா? இல்ல போய் தப்பா சொல்றாரு, போய் பேசுறாரு, போய் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்தவர், அவரை ஆண் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். யார் சொன்னா? அவர் சொல்றதா நாம நம்புவோம், நான் நம்புவேன். வேற யார் சொல்வதையும் நம்ப மாட்டேன். நிறைய டைம் வேணும், இன்னும் நிறைய சப்ஜெக்ட் பேச வேண்டியது இல்லையா? சரி, இப்போ தேவன் சிருஷ்டித்தார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார். தேவனை சொல்லிட்டார் முன்னாடி. நல்லா கவனிச்சீங்க. அறிமுகம் முறை இருக்கு. யாருக்கு? தேவனுக்கு. நான் தான் உண்டு பண்ணேன், நீங்களா என் சடங்கள், என்னுடைய காரியங்கள் இருக்கு, நீங்க எல்லாம் என்னோட ஆயத்துக்கு வரணும் அப்படி சொன்னார். ஸ்திரீயின் வித்தை குறித்து என்ன சொன்னாரு? முன் அறிமுகப்படுத்தார். சரித்திரம் இருக்கு. ஸ்திரீயின் வித்து அவர் வருவாரு, எங்க வருவாரு, எங்க போவாரு, அடி போட ஆட்டை போல கொண்டு போகப்படுவாரு, எல்லாமே இருக்கு. பரிசுத்தாவின் நபர் என்று சொல்லக்கூடியவர்களே, இது போல ஆதாரம், இது போல தீர்க்கதரிசனம், இது போல ஏதாவது முன்னுரைக்குரிய காரியங்கள் பரிசுத்தாவி என்று சொல்லக்கூடிய 3வது நபருக்கு வேதத்தில் உள்ளதா? இருந்தால் சொல்ல தெரிந்து கொள்கிறேன். எனக்கு தெரியவில்லை. புரியுதா? எனக்கு தெரியல. தெரியலன்னா சொல்லிக் கொடு. கரெக்டா? அப்படிதான் பரிசுத்தாவியான நபர் அவர் வருவார், அவர் நாமத்தால ஜெபம் பண்ணுங்க, அவரு மரித்தவர் வந்து என்ன பண்ணுவாரு? அவர் எழுப்புவாரு, இல்ல இப்படி செய்வாரு, அவர் வருவாரு, கூட்டு போவாரு. இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல. அறிமுகத்தில் எதுவுமே இல்ல. தேவன் ஒரு நபர் சிருஷ்டிகர். அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நபர், அவரை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. மரித்தவர் எழுப்புவார், எழுப்பார். இது போல பரிசுத்தாவியானவருக்கு அறிமுகவரே பரிசுத்தாவியானவர் குறித்து ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நபர் இப்படி செய்வார், இப்படி பண்ணுவார்ன்றத குறித்து என்ன இருக்கா? அத சொல்லணும், அது காட்டணும் வேதத்துல. அது இல்லையே, அது இல்லையே. இருக்கா? சரி, சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறோம். பரிசுத்தாவியானவரை பேசணும். இப்போ பிரதர் வந்து ஒரு கன்ஃபெஷன் கொடுத்தார். 3 தேவர்கள், 3 பேர் தேவர்கள். அப்படிதான் அதை கொடுத்தீங்க. பரிசுத்தாவியாக தேற்றவாளன் கொடுத்தார் பிரதர். சரி, அவங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சாரா? 14ஆம் பிரதர். படிங்க பிரதர், ஒருத்தர் படிங்க. ஒரு டக்கன் படிங்க பிரதர், டைம் ஆகும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். நான் யாரை வேண்டிக் கொள்வேன்? பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை எந்த சூழ்நிலை பேசுகிறார் ஆண்டவர் இயேசு? எதற்காக பேசுகிறார்? ஏன் பேசுகிறார்? என்ன வேணும்? இந்த தகவலை நம்ம கவனிக்கணும். நம்ம எல்லாரும் கிறிஸ்துவ சபை ஊழியர்கள் எல்லா இடத்துலயும் பேசுவோம். யாருக்கு சொல்லப்பட்டது, ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது? இல்ல அப்படிதானே? கேட்பாங்க. இங்க ஏன் சொல்லப்பட்டது, எதற்காக சொல்லப்பட்டது, எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இல்ல கட்டணமானன் வாசிங்க. அதுல நீங்க டபுள் பாயிண்ட் எடுத்துக்கணும். ஏன்னா டைம் இல்லாம அந்த டபுள் பாயிண்ட் நீங்க கோட் பண்ணீங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். நல்ல கவனிங்க. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. யாருக்குல? தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே விசுவாசம். only one faith. யார் சொல்றா? இயேசு. வேற யாரா சொன்னா கூட அதை பத்தி நம்ம யோசிக்கணும். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாய் இந்த இருங்கள். ஒரு விசுவாசத்துல எத்தனை தேவன்? யார் சொன்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே. இந்த ஒன்றான மெய்தேவன்றதே உலகம் மறைக்கு. சாத்தான் கலைகளை விதைத்துக் கொண்டு வருகிறான், மறைத்துக் கொண்டே வருகிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒன்றான மெய்தேவனை போய் தெரிஞ்சுக்கூடாது. எல்லாருமே ஒரு ஐத்து முடியும். யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஆவரத்தம் சொல்லி அவர் சொல்றார். ஒன்றான மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியங்கள் அதை கவனிச்சுக்கீங்க. 14:1 மறுபடியும் படிங்க. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். ஆனா இவருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் போட்டி. என்னோட பெரியடாய் வர வேண்டாம். கட்சியில போட்டி வரும், பிசினஸ்ல போட்டி வரும், ஊழியத்தோட போட்டி. என்னோட ஒரு இருக்கு. ஏன்னா தேவன் பட்சபாதம் உள்ளவர். இயேசு ஆண்டவர் பட்சபாதம் உள்ளவர். சொல்றாரு எனக்கு விசுவாசமாயிருங்கள். தேவனுக்கு விசுவாசமாயிருங்கள். எனக்கு விசுவாசம். மூன்றாவது நபராகிய பரிசுத்தாவியோட நமக்கு பரிசுத்த ஆவியோட விசுவாசமாயிருங்கள். ஏன் சொல்ல? ஏன்னா இவருக்கு அவருக்கு சண்டை பிடிக்காது. புரியல? ஏன்னா ஒரு பட்சபாதம் உள்ளவர். பாவமே இல்லைன்றாரு. ஏன் சொல்றாரு பட்சபாதமா? தேர்ட் பர்சனை பத்தி இவங்க ஏன் பேசல? வராங்க. நீ சொல்லக்கூடிய தேர்ட் பர்சன் அங்க இருக்கிறாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொறாமை குணம் படைத்தவர். இல்ல புரியுதா? இல்ல சப்ஜெக்ட் வரல, தேற்றவாளன் உள்ள வரல, அவருக்குள்ள தான் போறோம். என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். தேவனுக்கு விசுவாசமா, என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். நாம சொல்லக்கூடிய மூன்றாவது நபர் இன்ட்ரடக்ஷன் இல்ல, அறிமுகம் இல்ல, அவங்களுக்கு வர்த்தஸ்மெண்ட்ல எதுவுமே இல்ல. டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிருக்கு? அல்டிமேட் சுப்ரீம் பவர் கூடிய உரியதுக்கு ஞானம் மகிமை கொடுக்கிறது. எப்படி? 1 தெசலோனிக்கர் 4:8 வாசிங்க. ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். தேவனையே அசட்டை பண்றான். நிறைய மெசேஜ் கவுன்சிலிங் நிறைய பேர் பேசினாங்க, கவுன்சிலிங். அப்போ என்ன சொல்லணும்? தேவனுடைய ஆவியானவர். யாருன்னா யாருடையது? ஆவி தேவனுடைய. ரெஸ்பெக்ட். ஒரு கட்சியுடைய மூத்த தலைவர் வராரு, பிரதமர் வராரு, யாரும் வராங்க. வெறும் அவங்க பேரை சொல்லி அவர் வந்து பேச சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லமா தெரியல. பிரதர் அவைகள் தான் நான் பேசலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. தமிழக முதலமைச்சர் இருக்கார், அவர் மாவட்ட செயலர் அழைப்பு கொடுக்குறார். தமிழக முதலமைச்சர் அவர் குறிப்பிடாம அவர் ஒரு பழக்கம், சின்ன வயசுல பழக்கம் பண்ணல. அவர் பேரை சொல்லி அவர் வந்து இப்பொழுது உங்க மத்தியில் உரையாற்றுவாங்க. என்ன இருக்கும்? அதோட கட்சிதான் நாளை தமிழக முதலமைச்சர் அவர்கள்னா நாலஞ்சு ஸ்டாலினா, ஆர் ஸ்டாலினா, ஆளர் மனுஷனுக்கு அப்படி பேசும்போது வானத்தை பூமி சர்வத்தை உண்டாக்கின தேவனுடைய ஆவியை குறிப்பிடும் போது தேவனுடைய ஆவியானவர் தேவன். நான் பேசும்போது ஆவி ஆவியானவர் ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே அர்த்தம் தான். தொடர்ந்து நிறைய மொழிக்காரங்க பேசினாங்க, அவங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ தேர்தல வாழ்ந்த சப்ஜெக்ட் முடிச்சுட்டு இந்த சப்ஜெக்ட் போறோம். ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டு பேர் பேசினாங்க. ஆதியாகமம் 1:26 நமது சுவாயம் நமது மனுஷனை உண்டாக்குவோமாக. என்ன ஒரு ஆர்டர் இருக்குன்னா எஸ்ரா 6:8 8 எஸ்ரா 6:8 எஸ்ரா 6:11 டக்கா வாசிக்க டைம் இல்ல. ராஜா கொள்ளுகிற 6:8
தேவனுடைய ஆலயத்தை யூதரின் மூப்பர் கட்டும் விஷயத்தில் நீங்கள் அவர்களுக்கு செய்யத்தக்கதாய் நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் உண்டானது கட்டளை ராஜாவால் உண்டானது, நம்மால் உண்டான கட்டளை என்னவென்றால் அண்ணா கனம் பொருந்திய வார்த்தை அவருக்கு அப்படி கொடுக்கும்போது தேவன் எப்படி கொடுக்கும் இல்ல? நாம் நமது என்ன அவர் எப்படியாங்க வெளிப்படுத்தார். 14 வசனம் இன்னும் நம்மால் பிறக்கும் கட்டளை என்னவென்றால், இன்னும் நம்மால் கட்டளை பிறக்கும் கட்டளை யார் எழுதுறார்? அது ராஜா எழுதுறார். இல்லையா பிரதர்? ராஜா எழுதுறார். மொத்தம் ராஜான்றது கொடுக்கப்பட்ட கணம் இல்ல? இப்பதான் எழுதிருக்குது ஆவியானவர் காரியங்களை குறித்து. இன்னொரு காரியத்தை பாருங்க, மீகா மன்னிக்கணும், மீகா 6 இருக்குவாங்க. மீகா 6:2 பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திவாரங்களே. ஓசி 6:2 சாரி ஓசி 6:2 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நம்மை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் பதம் நம்மைனா? 2 நாளுக்கு முன்னாடி உயிரோட இருந்துச்சு. அப்புறம் 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். யார் போனாரு உயிரோட இருந்துச்சா? எல்லாமே இஷ்டாங்க. யார் எழுப்புனா? 2 நாளுக்கு முன்னாடி 3ஆம் நாள் நம்மை கணம் கொடுக்கப்பட்ட வார்த்தை. நம்மை நான் பிரதர் நாங்க 4 பேர் 5 பேர் சொல்லாமா? 2 நாளைக்கு பின்பு உலகத்திலே 3ஆம் நாள் எழுப்பப்பட்டது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். நம்மை சொல்லப்படுது. கர்த்தருடைய விஷயம் தேடி வாசிக்கணும், ஜோடி தேடணும். பிளஸ் போடுறதுல மைனஸ் பண்ணினா பிளஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும், மாற்றக்கூடாது. நம்மை என்பது எப்படி கணக்குரியவா? இப்ப பரிசுத்தாவியை குறித்து சொல்லப்படக்கூடிய காரியங்கள்ல தேற்றபாலன் சொல்லி முடிச்சார் இல்ல? 3 தேவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ மறுபடியும் யோவான் 14ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. வேகமா வாசிங்க. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்காதிருக்க? யார்கிட்ட சொல்றாரு? கூட இருக்க அப்போஸ்தலர்கிட்ட பேசுறாரு. 12 அப்போஸ்தலர் கலங்கிட்டாங்க. நான் பாதி வீண் வச்சிருந்தேன், நல்ல வீடு கட்டின வாசல் வீண் வச்சிருந்தேன், நான் பாடு வரி வாசல் பண்ணேன், குடும்பத்தெல்லாம் பார்த்தேன், எல்லாத்தையும் முன்னாடி வந்தேன், சாவ போறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க எல்லாத்தையும் விட்டு யாரு? அப்போஸ்தலர்கள். செத்து போயிட்டவன் ஒருத்தர் மீன் பிடிக்க போயிட்டான், வேற வேலை பார்க்க போயிட்டான், கலையிட்டான், பயந்துட்டான். அப்படிங்கிறது தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், கலங்காதிருங்க. இல்ல பயந்துட்டாங்க, எல்லாமே எல்லாம் பயந்துட்டான். 16ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எல்லாம் இடரல் அடைஞ்சிட்டாங்க, கலங்கிட்டாங்க, பயந்துட்டாங்க, இடரல் அடைஞ்சிட்டாங்க. அவர் வீட்டு எப்படி ஓடிடலாமா? என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் விட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. பசினா சாப்பாடு கொடுத்துருவாரு, வியாதினா சுகப்படுத்துவாரு, சொத்துமான உயிரோடு எடுத்துவாரு. இதுக்கப்புறம் நமக்கு வரமா வேணும். ஆனா இவரே மனுஷத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒரு கொலை செய்வார்கள், அப்புறம் எழுதிருக்க வேண்டியது. கொலை செய்வாங்க, இதை நம்பியா நான் பண்ணுறோம். என்ன பண்றாங்க? அப்பதான் சொல்றாரு, நீங்க நல்ல வீட்டுல உட்காந்து நல்ல நேரம் இருக்கும்போது யோவான் 14-17 கூட படிக்கணும், நம்ம படிக்கணும், உள்ள படிக்கணும். அதை சொல்றாரு, நீங்க பாருங்க எப்படி பேசினாராம். அது கொடுத்து கவனிங்க. எல்லாரும் பயந்துட்டாங்க. அவங்க சொல்றாரு, வருவார், நான் வெயிட் பண்ணிட்டேன். அவர் வந்த உடனே உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? பலப்படுத்துவார், உங்களுக்கு எல்லாமே செய்வார், உதவி செய்வார். நான் இது போல உங்களுக்கு உதவி செய்வார் சொல்லிட்டா வரேன். எல்லாம் சொல்றது என்ன சொல்றாரு? 16ஆம் அதிகாரம் 14-21 வாசிக்கிறது. 4 வசனம் வாசிங்க. 16 ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். இந்த மாதிரி உபத்திரவத்துக்குள்ள வண்டிக்குமா எல்லாம்? நீங்க இவ்வளோ துக்கத்துல இருக்கீங்க. பிள்ளை பெறக்கூடிய ஸ்திரீக்கு எப்படி பயம் அந்த வந்துச்சு. அப்புறம் கீழே அது போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைகிறீர்கள். ஏன் துக்கம் அடைந்திருக்கிற? சாவு போறாரு, போயிட போறாரு, நம்மளா இவ்வளவு வந்து ஏமாற்றப்படா இல்ல? அப்புறம் நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து
23, 24, 25 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது நல்ல கவனிங்க வேத வார்த்தையே. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. அதுவரைக்கும் அவர் நாமத்தினாலே கேட்கலையா? அப்புறம் கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ ஒரு நபரை போல சொல்லிட்டே வரார். தேற்ற வளர்த்து எல்லாரும் அப்படியே கொஞ்சம் ஆகலாம். பட்சம் இவைகளை நான் ஊமைகளாக உங்களுடனே பேசுகிறேன். என்ன பேசுறாங்க? ஊமைகளாக ஊமையா பேசுறாங்க. கோடாரி மரத்துல இருக்க கோடாரி வைக்கப்பட்டா அவன் மரம் வச்சு கோடாரி வச்சிருந்தாங்க. இவ்வளவு நேரம் ஒன்று சொன்னேன், ஊமைகளாக சொல்லி கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. அப்ப இங்க ஃபைனலைஸ் பண்ண தேற்றவாளிலிருந்து மூன்றாவது நபர் என்பது இங்க என்ன ஆயிடுச்சு? ஊமைகளாக பேசிட்டு வந்திருக்கிறார். அப்ப கோடாலி மரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிதா தோட்டக்காரர், இவர் திராட்சை செடினா அப்படியே எடுக்கலாமா? தேற்றவாளன் என்பது ஊமை. காலம் வரும், அப்பொழுது நான் ஊமைகளாய் உங்களுடனே பேசுவேன். டைம் வரும்பா, அப்ப ஊமையா பேச மாட்டேன். பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு வெளிப்படையாக பேசுவேன். ரெண்டு ஒன்லி ஒன் தான். அப்ப என்ன சொன்னாரு? அது கட்ட லைன்ல போங்க பாரு. சீஷர் சொல்றாங்க பாருங்க. அந்த நாள் நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமையாய் பேசாமல். அப்பதான் புரியுறாங்க. இப்போது நீங்க ஊமையா பேசல, இவ்வளவு நாள் எப்படி பேசுறீங்க? பேசுறீங்க அப்படியே ஒரே கண்ணு அப்படியே கட்டின்னு ஓடினே இருக்கக்கூடாது. நான் எதுக்கு படிக்கிறோம்? புக்ஸ் தான் படிச்சுட்டே இதுக்குள்ள வெளியே வரவே மாட்டேன். தலைமுறை என்கிட்ட புக் எடுத்து கொடுப்பான். அவங்க வியாபாரத்தை வாங்கி வச்சிருக்காங்க. உள்ள இருந்து வெளியே வரணும். ஒன்லி கொஞ்சம் ஒரே ஒரு டீச்சர் இல்லையா? சரி, இப்ப பரிசுத்தாவை குறித்து காரியங்கள் இல்ல என்ன படிச்சிட்டோம்? ஓமை. சரி, அதான் நல்ல வசனம் சொன்னார். 1:2 அதிகாரம் 10வது வசனம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நல்ல கவனிக்க வேத வாக்கியத்தை வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். யாருடைய ஆழங்கள் ஆராய்ந்திருக்கிறார்? தேவனுடைய ஆழங்கள் என்ன? அவருடைய ஆழத்தை ஆவியானவர் ஆராய்ந்திருக்கிறார். ஆவியானவர் ஒரு நபர்னா தேவனுடைய ஆழத்தை ஆராய்ந்திருக்கிறார்னா தேவனுடைய ஆவியானவர் பெரியவர். எக்ஸாம்பிளா உங்களுக்கு டைம் இல்லை, நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். கேஆர்சி நாகமான் கிட்ட போறோம். என்ன வாங்குறாரு? இது 2 5ஆம் அதிகாரம் 24, 25, 26 வாசிக்கிறாரு. போனா மேட்டுடையில போய் வாங்குறாரு. வீட்டுல இருக்காரு. அப்போ கேஎஸ்சி வந்து கேட்கிறாரு, எங்கப்பா போயிடுது? இப்போ எங்கதான் மேட்டண்டையில போய் வாங்கினியே, இது காலமா? இது வாங்கிறதுக்கு காலமா? திராட்சை தோட்டங்களையும் முடிவு தோப்புகளையும் வாங்கிறதுக்கு காலமா? அப்படி என்ன பண்றாரு? கேட்கிறாரு. அவருடைய ஆழங்களை அறிந்தவர் யாரு? எலிசா. இயேசுவோட எலிசா பெரிய ஆளு. அப்ப தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் 3வது நபர் என்றால் தேவனை விட பெரியவர். நான் சொல்றபடி அல்ல, அவர் நபர் அல்ல, அவர் அவருடைய ஆவி. எப்படி எப்படி சேர்க்கிறத சேர்க்கணும், கழிக்கிறத கழிக்கணும். இல்ல அப்ப தேவனுடைய ஆவியானவர் 3வது நபர்னா தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார்னா
தேவனோட பெரியவரா சின்னவரா ஈக்குவல்? பதில் சொல்லுங்க. எங்களுடைய தரப்ப கேட்கக்கூடிய கேள்வி. சரி, ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறது எப்படி தெரியுமா? அது ஒரு சின்ன விளக்கம். நீதிமன்றங்கள் 20ஆம் அதிகாரம் 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கொஞ்சம் எடுத்து படிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. நல்லா கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் நல்லா படிச்சவங்க இங்க கர்த்தருடைய புத்தகத்தை ஜோடி தேடி வாசிக்க வேண்டும். எப்படி எந்த ஜோடி எங்க போடணும்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல படிங்க, மறுபடியும் படிங்க. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள இருக்க ஆவி கர்த்தர் தந்த தீபம். அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். என் உள்ளத்தெல்லாம் என் ஆவியில ஃபுல்லா ஆராய்ந்து பார்க்கும். என் ஆழத்தெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். என் ஆவி எனக்குள்ள இருக்கிறது. இது வேற ஒரு நபர் இல்லை, எனக்குள்ள இருக்கிறது. இதே வசனத்தை படிக்கிறவங்க இப்ப அந்த வசனத்தை படிச்சு பாருங்க. 1:2:10 புரியும் பாருங்க. நமக்கோ தேவன் அவர் தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆணைகளும் அப்ப டிரான்ஸ்லேஷன் கணப்படுத்திருக்குது. அந்த ஆவியானவர் தேவனுடைய ஆணைகளை ஆராய்ந்திருக்கிறார்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஆவி அவருடைய ஆணைகளை எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறோம், ஆணைகளை அறிந்து வைத்திருக்கோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. அது இருதயத்தில் உள்ள எல்லாவையெல்லாம் தேவன் தமது சாயலில் தமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்கினார். அவருடைய சாயல் தான் நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு எப்படி ஆவி இருக்குதோ அப்படிதான் அவருக்கு ஆவி. அப்படி இல்ல வேற மாதிரினா அது மூன்றாவது நபர்னா தேவனோட அது பெரியது இல்ல. புரியுதா? 2 பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரியுங்க. 1:2 வெளிப்படுது மணிகள் நீதிமொழிகள் 20:27 உட்காந்து படிக்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். இல்ல இல்ல நான் என்ன பண்ணாது வெளிச்சிட்டு போறா. சரிங்களா? இப்ப ஆவியானவர் நபர் அப்படின்னா அப்படிதான் பேசினாங்க இது வரைக்கும். அது எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்து இருக்குமா எனக்கு தெரியாது. எல்லாரும் பேசினவர்கள் நம்ம சகோதரர்கள், எல்லாமே சகோதரர்கள். அன்புதான் உலகத்துல காணுகிற சகோதரர் அன்பு போட்டோம்னா அவளுக்கு எப்படி தேவன் அன்பு யார் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க. பேசு தேவனுடைய குமாரன், தேவனுடைய உயிரோடு இருக்கிறார். இதுக்குள்ளதான் எல்லாம் இல்ல, இதுக்குள்ள எல்லாம் ஆயிடுச்சு. படிப்பது நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார்னா சற்று யோசிக்கிறோம். எப்படி யோசிக்காம எல்லாத்தையும் நம்ம என்ன கூடாது, பேசிட்டு போயிடக்கூடாது. ஆமா 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 அப்படி சொன்னாங்க. இல்ல உட்காரணும் இல்ல இல்ல அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி. இப்ப எவ்வளோயும் அப்படின்னா பண்மையில 3 தேவர்கள் போடுது. ரைட் விடவில்லை அதை சொல்றேன். இதே வார்த்தை எங்க பயன்படுத்த தெரியுமா? எங்க பயன்படுத்த யாத்திராகம் 4:16 மோசேக்கு பயன்படுத்தப்பட்டது. நீங்க போய் 3 பள்ளியில உட்காந்து பாருங்க. யாத்திராகம் 21:6 ஒருத்தர் வாசிங்க. யாத்திராகம் 21ஆம் அதிகாரம் 6வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. அதற்கும் எவ்வளோயும் தான் போடுறது. அவன் எஜமான் அவனின் நியாயாதிபதியிடத்தில் நியாயாதிபதிக்கு எவ்வளவு என்ன பண்றது? நியாயாதிபதி அங்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. நீங்க தான் கோர்ட்டுக்கு போனா ஒரு ஜட்ஜ் உட்கார்ந்துருக்காருன்னா அந்த ஜட்ஜ் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். எல்லாம் வந்தவங்க அப்படி வாங்க போறோம், மைலோடு தான் பேசுவோம். அவர் யாரு? எல்லோயுமா ஒரு எல்லோயுமா நியாயாதிபதி 11:24 நீங்க எல்லாம் 3 வருஷம் படிக்கிறவங்க நாளை என்ன பட்சத்தில் இப்பதான் என்ன பண்றோம்? இதெல்லாம் இது நான் கொஞ்சம் பார்க்கலாம் பார்க்கலாம். உங்களுடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு தேவன் காமோஸ் எல்லோயும் போடுது அங்க போடுது. அது டைட்டில். அப்ப அவரு 3 பேர் ஆயிடுவாரா? இல்ல 3 பேர் ஆயிடுவாரா? நோ. ஒரு தேவன், ஒன்றான மெய் தேவன் அனுப்பிடுவான். அந்த ஒரு தேவனை மறைப்பதற்கு உலகத்துல சாத்தான் நிறைய கலைகளை வைத்துக் கொண்டு வருகிறான். இல்ல அவன் செய்யலாம். யார் சொல்லி கொடுத்தா? அட்ரஸ் சொல்லி கொடுத்தா? அவரோட வேற என்ன சொல்ல நம்பலாமா? நம்ப முடியாது. சரி ரைட் வாங்க. இன்னொரு ஆவியான ஒரு நபர்னா 1
பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த தைப்பூந்து யார தவறா நினைச்சுக்காதீங்க. தங்களில் உள்ள மணிகளும் பிரசங்கத்துல போயிட்டு இருப்பேன் எப்பவுமே. அதனால அது ஒரு மாதிரி நீங்க ஆர்டர் ரஃபான யோசிக்காதீங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளை கிறிஸ்துவின் ஆவியானவர் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக, சரீரம் என்றால் சபை, சரீர பிரகாரமாக கிறிஸ்துவில் வாசமாயிருக்கு. அப்பேற்பட்ட தேவன் தன்மையில் இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய காரியங்கள் சொல்றார் இல்லையா? என்ன சொல்றாரு படிங்க மறுபடியும். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், கிறிஸ்து ஒருவர், அவருடைய ஆவியானவர் நான்காவது நபர். 3 பேர் இல்ல, புரியல? நான்காவது நபர். நான் நிறைய காமிச்சிட்டே போறேன். தேவபுத்திலே காமிப்பேன். இவ்வளவு பேசுறமே, என்னத்துல பரிசுத்தாவியை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. தேவனை போலவும் தேவனுடைய குமாரனை போலவும் விளக்கம் கொடுக்கல அப்படின்னு. பரிசுத்தாவிக்கு என்ன ஆத்மா இருக்கான வசனம் இருக்கா? நீங்க சொல்லிட்டீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் நான் பேச மாட்டேன். க்ளோஸ் பண்ணுறது நபர்களை சொல்லக்கூடிய பரிசுத்தாவிக்கு ஆத்மா இருக்கா? எந்த வசனம் எந்த சொல்லி கொடுக்கு? இப்போ என்ன அவ்வளோ நீங்க படிச்சுட்டு சொல்லுங்க. என் நம்பரை நான் நோட் பண்ணுங்க. பரிசுத்தாவியோட தேர்ட் பர்சன் போது ஆத்மா இருக்கா அவருக்கு? எந்த வசனம் எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? இதுக்கு பதில் வேணும். இவ்வளவு நேரம் நான் பேசுறதுக்கு என்ன வேணும்? பதில் வேண்டும். ஏன் பரிசுத்தாவியானவர் 3ஆவது நபர் சொல்லக்கூடிய காரியங்கள் இல்ல, அவர் தேற்றவாளன் ஓமை, தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற ஆவியானவர் என்பது 3ஆவது நபர் இல்லை, அவருக்குள் இருக்கக்கூடிய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிற அவருடைய ஆவி. புரியுதுங்களா? வேற நபர் இல்லை. ஏன்னா கேள்விகள் நிறைய போய்கிறது. வேதத்தின் அடிப்படையில நம்ம பேசலன்னா பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாகும் இல்லையா? தேவத்துவத்துல ஒரே தீர்ப்பம் தான் சொல்றாங்க இல்ல? பரிசுத்தாவின் காரியங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தேவத்துவத்துக்கு போயிடும். டைம் எவ்வளவு நேரம் இருக்குதா? 5 நிமிஷம். தேவத்துவத்தை பத்தி பேச முடியல. சரி, ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 1:21. எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, காணவே படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை தான் வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு இருக்கிறது வானம், இந்த சமுத்திரம், இதெல்லாம் உண்டாக்குறது யாரா? ஆண்டவரே சொல்லியிருக்காரு. தேவன் தான் சிருஷ்டித்தார். படிச்சீங்களா? வசனம் படிச்சீங்களா? யார் சிருஷ்டித்தார் உலகத்தை? இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார்ன்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் கொடுத்தா எப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உள்ள என்ன இருக்கு? சட்டத்து இருக்கு. ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியோடு சம்பந்தப்பட்டு காட்ட வேண்டும். நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் நல்ல வசனங்களாக காமிச்சேன். தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவி, தேவன் இடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி அல்ல, தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அந்த ஆவியை பெற்றாதான் ஆவிக்குரியவர்களை ஆவிக்குரியோடு சம்பந்தப்பட்டு காட்ட முடியும். இல்லைன்னா வேறொரு ஆவி, வேறு சுவிசேஷம், வேறு இயேசு, வேறொரு ஆவி, அதுக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப தேவத்துவம் என்பது காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை. அவரை பார்க்க முடியாது, அவருடைய வல்லமை என்ன பண்ண முடியாது? காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை. தேவத்துவம் என்று யாருடையது? தேவனுடைய. அது எப்படி சரீர பிரகாரமாக கிறிஸ்துவுல வாசம் பண்ணுது? அதை என்ன பண்ணும்? சரீர பிரகாரமாக அப்படின்னா இப்படி கூட சொல்லலாம், சரீரமாக சபை, சபைக்குள்ளாக அப்படி கூட என்ன பண்ணலாம்? ஏன்னா ஜோடி வசனம் தானே அது, போடலாமே. பிளஸ்ஸா மைனஸா என்ன பண்ணலாம்? உட்காந்து பார்க்கணும் இல்ல? சரீர பிரகாரமா வாசமா இருந்தா சபையில வாசமா இருந்தா இல்ல ஒரு சரீரத்தை வாசமா இருந்தா அதெல்லாம் தேடணும். உள்ள ஒரே ரூம்ல போயிடக்கூடாது, ஒரே ரூம்ல போயிடக்கூடாது.
கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பிரதர் எனக்கு கொடுக்குறாரு சப்ஜெக்ட் அது கொடுத்துருக்காருன்னா அந்த தலைப்புல அதை தான் நான் எடுத்து போய் பேசணும் தவிர அந்த தலைப்புல உள்ளார என்ன இருக்குன்னு தேவ ஆவியினர் ஆராய்ந்து பார்க்கலன்னா அந்த எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதும் அதிலே தான் போன தவிர உள்ள நான் தேட மாட்டேன். எழுதணும், தனியா உட்காரணும். ஐயா சொன்னார் தனியா உட்காந்து சொல்லணும் கேளு இல்லைன்னா என்ன ஆகுது கிடைக்காது. அப்ப தேவத்துவத்துல காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை என்பது தேவன் தான் மனுஷனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினார். யார் சொன்னா? மறுப்பு சொல்லிடலாமா? நாம அவர் சொன்னதான் ஃபாலோ பண்ணுமே தவிர உலகத்தை சொல்லக்கூடிய உபதேசம் நம்ம கேட்கல. வசனத்தை படிச்சீங்க ஒரு மாதிரி தான் தேவனுடைய வாக்கியம் படிப்பது நம்ம எங்க போனாங்க என்ன சொல்லுவோம்? இந்த ஃபார்முலா கொண்டு வந்து போட்டு தான் உபதேசம் ஆகுது இல்ல? நல்ல அருமையான வசனம் சொன்னாங்க. அப்போ யார் சிருஷ்டிகள்? ஒரே தேவன். ஒருவனாய் சாவாமியுள்ள அவர் எப்படிங்க அவருடைய தத்துவம் அவருடைய தன்மை சாமி இல்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு தேவன் ஆவியா இருக்கிறார். அப்படிங்க ஆவியா இருக்கக்கூடிய தேவனுக்கு மரணமே மாம்சத்துல வந்தாரு. வேதம் சொல்லக்கூடிய தேவன் இயேசு கிறிஸ்து அல்ல. அவரை மரித்தோரில் எழுப்பின சகலத்தை சிருஷ்டித்த தேவன் அவனே. பிதாவாகிய தேவன் தான் ஒரே தேவன். அந்த தேவனை வெளிப்படுத்ததான் இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவின் மூலமாக. அப்ப இந்த வேதத்துல பாருங்க அப்போஸ்தலர்கள் எழுதுறாங்க, நிறைய இடத்துல எழுதுறாங்க பிதாவாகிய தேவனாம் அப்புறம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபை நிரப்பும் சமாதானம் உண்டாகும். ரோமர் 1:3 டைம் இல்லை எனக்கு. ரோமர் 1:3 கலாத்தியர் பிதாவாகிய தேவனால் இல்ல படிக்காதீங்க டைம் இல்லை முடியும். ஐயா டைம் ஐயா இந்த எனக்கு நிறைய இதை குறித்து நீங்க கிறிஸ்துவை கொண்டு எப்படி சிருஷ்டித்தார்ன்றதை நீங்க யாராவது கேட்டீங்கன்னா கூட கடந்து பார்ப்போம். எப்படி கிருபை சமாதானம் உங்களை வாழ்த்துகிறேன். மெய்யாகவே நாங்கள் உண்மையிலே எல்லாரையும் நாங்கள் அன்பாய் நேசிக்கிறோம். யாரையும் நாங்கள் கிறிஸ்துக்குள்ளான அன்பு. கிறிஸ்து நான் உங்களில் அன்பு கூறுவது போல நீங்கள் ஒருவருக்குள் அன்பு கூறுங்கள். அந்த அன்புடைய ஆண்டு அவசியம் பயன்படும். அந்த அன்பு இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க அந்தி கிறிஸ்தவம் சண்டகாரம் அவசியம் இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய அர்த்தம் என்னன்னு? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பரிசுத்தாவை மறுதலிக்கிறவன் அந்தி கிறிஸ்து எழுதுனா ஒரு கட்டிங்க. நான் நிறைய பேசுறேன். தேவனுடைய கிருபை சமாதானத்தோடு வாழ்த்துறேன். ஞான சித்தாந்தத்தை ஏற்பட்டிருந்த ஞான சகோதரர்களுக்கு புண்ணிய சபையமாக வாழ்த்துறை சொல்லிக் கொள்கிறேன். நிறைவேற்றுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம். இவ்வளவு நேரமாக தேவனுடைய வார்த்தைகளை பேசிய ஐயாவுக்கு நன்றி. நாம் கடைசி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். பிரதர் டீ கொடுங்க. 5 minutes we'll go for a song. சாப்பிடுங்க. So go for a song. We'll see the battery situation also. Let's see all the battery.